ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம விசேஷ விதமாக தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்னு தலைப்பின் கீழாக இன்றைக்கான காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு ஜெபம் பண்ணி நம்ம அதை தொடங்கிடலாம். மகா நீதியும் ஞானமும் அன்பும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. தேவரீர் விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய சத்தியத்தின் காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை உம்முடைய கிருபையின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து செயல்பட தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1910 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி, சரிங்களா? அந்த கேள்வியை நம்ம முதல்ல படிச்சிடலாம். முன்மொழிதல் எதுவும் பண்ணாமலேயே சீட்டு மூலம் மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதும் மற்றும் இதில் பெரும்பான்மையான வாக்குகளை உடையவர்களை தேர்ந்தெடுப்பதும் மிகவும் இணக்கமான நிலைக்கு வழிநடத்துவதாய் இருக்குமா அப்படின்றது கேள்வி. நம்ம திரும்பியும் புரிஞ்சுக்கலாமா? முன்மொழிதல் எதுவுமே இல்லாமலேயே வெறுமனே சீட்டு மட்டும் போட்டு மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதும், இதில் யாருக்கு அதிகமான அந்த ஓட்டு விழுந்திருக்குதோ அவங்கள தேர்ந்தெடுப்பது மிகவும் இணக்கமான நிலைமைக்கு வழிநடத்துவதாய் இருக்குமா அப்படின்றது கேள்வி. இப்போ சகோதரருடைய அந்த கருத்துக்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். பதில்: நம்முடைய கருத்து அநேகமாக கொஞ்சம் குழப்பமாய் காணப்படலாம். ஸ்டார்டிங்லேயே எப்படி சொல்லிட்டார், நம்முடைய கருத்து அநேகமாக கொஞ்சம் குழப்பமாகவே காணப்படலாம். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணுன்றத அந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. 2 விதத்தில் ஏதாகிலும் ஒன்றிற்கு ஆதரவாக என்னால் கூற முடியும். அப்போது 2 விதத்தில் ஏதாவது ஒன்றிற்கு ஆதரவாக என்னால் பதில் கூற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் சீட்டு மூலம் வாக்களிக்கும் முறையை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை என்பதே என் மனதில் உள்ளது. ஆனாலும் என்னுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, சீட்டு மூலம் வாக்களிக்கூடிய காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தலை அப்படின்றது என் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கைகளை மேலே உயர்த்துவதின் மூலமே வாக்குகள் அளிக்கப்படும்படிக்கு கர்த்தர் ஏற்பாடு பண்ணியுள்ளார் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. நமக்கு தெரியுமா, அப்போஸ்தலரில் அது 14ஆம் அதிகாரத்தில் 23 படிக்கும்போது இருக்கும், நமக்கு தெரியும், சரிங்களா? சீட்டுகள் மூலம் வாக்களிப்பது, அதாவது ஒன்றும் கூறாமலும் நீங்கள் வாக்குகள் அளித்த விதம் குறித்து எவருக்கும் தெரியாமலும் இருப்பது என்பது எளிமையாக இருக்கும் என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். சீட்டு மூலமாக ஓட்டு போட்டோம் அப்படின்னா அது நம்ம யாருக்கு ஓட்டு போடுறது தெரியாது. அப்புறம் ரொம்ப எளிமையான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் சுட்டி காட்டியுள்ள வழியை விட்டுவிடுவது ஞானமான காரியமாக இருக்குமா? ஆனாலும் நம்முடைய கர்த்தர் ஒரு வழியை கொடுத்துருக்கார்ல, அப்போ அதை நம்ம தள்ளுறது சரியாக இருக்குமா? இருக்காதில்ல அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை ஓர் இடத்தில் இருக்கும் சபை அங்கங்கள் சீட்டு மூலம் வாக்குகள் செலுத்த முடிவெடுத்திருந்தால் அவர்கள் விஷயத்தில் தலையிடுவது எனக்கடுத்த காரியம் அல்ல. ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சபை மக்கள் நாங்கள் சீட்டு மூலமாகவே பண்ணிக்கிறோம் அப்படின்னா நான் அதை தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அடுத்தது, ஒருவேளை நான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்த பிறகும் கூட
அவர்கள் ஆலோசனையை ஏற்க மறுத்தால், ஒருவேளை நம் நிமித்த சகோதரர் சொல்கிறார், நான் ஆலோசனை நான் கொடுத்துட்டேன், அதை அவங்க ஏற்க மறுத்தால் அவர்கள் விஷயத்தில் தலையிடுவது இன்னமும் எனக்கு அடுத்த காரியம் அல்ல. நான் அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூட அவங்க அதை தான் செய்வாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் தலையிட மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவாக இருக்கார். சரிங்களா? அடுத்ததில் மீதி 11 ஜூரஸ், அதாவது ஜூரி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜூரி உறுப்பினர்கள்லாம் என்ன அர்த்தம்னா, சட்டத்தின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். அந்த குரூப் மக்கள், ஜூரின்றது சட்டத்தின் அடிப்படையில் நியாய தீர்ப்புகளை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பு தான் இந்த ஜூரின்ற குரூப். சரிங்களா? இப்போ மறுபடியும் படிக்கலாம். மீதி 11 ஜூரி உறுப்பினர்களும் மிகவும் பிடிவாதக்காரர்கள் என்று நினைக்கும் முறையான ஜூரி உறுப்பினன் போல் இருக்க நான் விரும்பவில்லை. அப்போ இந்த ஜூரி உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னது தான் நீங்கள் செய்தாகணுன்ற மாதிரி இருப்பாங்க போல இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றதை அவர் சொல்லிட்டார். நாம் நினைப்பது போன்று மற்றவர்கள் நினைக்கவில்லை என்ற காரணத்திற்காக, பாருங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ரொம்ப அருமையாக, நாம் நினைப்பது போன்று மற்றவர்கள் நினைக்கவில்லை என்ற காரணத்திற்காக மற்றவர்கள் அனைவரும் பிடிவாதக்காரர்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஓகே. ஆகவே எல்லாவற்றையும் விளக்கின பிற்பாடு காரியத்தை சபையார் பகுத்தறிவதற்கும் மற்றும் சபையார் வாக்களிப்பதற்கும் விட்டுவிடுவோமாக மற்றும் முடிவை கர்த்தரிடத்தில் விட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா காரியத்தையும் விளக்கினதுக்கு அப்புறமா சபைக்கிட்ட விட்டுடலாம். சபைக்கிட்ட விட்டால் என்ன அர்த்தம்? அது கர்த்தரிடத்தில் விட்ட மாதிரின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நீங்கள்லாம் பிடிவாதக்காரர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த விஷயத்தை தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்தது, ஒருவேளை தாங்கள் தவறு செய்துள்ளதை அவர்கள் கண்டு கொண்டால், ஒருவேளை தாங்கள் தவறு செய்ததை அவர்கள் கண்டுகொண்டால் அதை அடுத்த முறை நினைவு கூர்ந்து, நெக்ஸ்ட் டைம், இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம், அடுத்த முறை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் இருப்பார்கள் மற்றும் பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஜாக்கிரதையாக இருப்பார்கள் மற்றும் பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சரிங்களா? ஒருவேளை நாம் ஞானமாக செய்தால் நாம் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்வோம். ஒருவேளை நம்ம ஞானமாக செய்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள முறைக்கு ஆதரவாகவே என்னுடைய செல்வாக்கை எப்பொழுதும் பயன்படுத்துவேன். பார்த்தீங்களா? வேத வாக்கியங்கள் அதில் சொல்லப்பட்டுள்ள அந்த கருத்துக்கு, அந்த உண்மைக்கு ஆதரவாக தான் எப்பொழுதும் என்னுடைய செல்வாக்கை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சரிங்களா? மேலும் இம்முறை ஆனது சபையார் சரியான தைரியம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை போதிக்கின்றது என்ற இதன் நன்மையை எடுத்துரைக்கப்பட வேண்டும். திரும்ப சொல்லிடுறேன். சரிங்களா? மேலும் இந்த முறையானது, எந்த முறையானது? கைகளை தூக்கி ஓட்டப்படக்கூடிய அந்த முறையானது சபையார்கிட்ட எதை அது டெவலப் பண்ணோம் அப்படின்னா தைரியத்தை. அப்போது இப்படின்ற காரியத்தை நீங்கள் எடுத்துரைக்கணும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அடுத்ததில், ஒரு நபர் ஊழியத்திற்கு பொருத்தமற்றவராய் இருந்தும் கூட அவர் எனக்கு உறவினராக இருப்பதினால் அவருக்கு என் கரங்களை உயர்த்துவேனா? இல்லை, பண்ண மாட்டேன். என்னுடைய தேவனுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? இந்த இடத்துலலாம் நிறைய நம்முடைய எண்ணங்களை சேர்க்க முடியும். அது பண்ணவே கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். சரிங்களா? அதனால் இதை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வித்தியாசமான அந்த ஒரு எண்ணங்களோ சிந்தனைகளோ செயல்களோ வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வரலாம், கட்டாயம் வரும். அதனால்
இந்த இடத்துல நாங்கள் அதை சேர்க்கவே மாட்டோன்றதை மிகவும் தெளிவாக ஞாபகப்படுத்திக்கிறோம் மறுபடியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணணும். அப்போ அந்த கேள்வி என்னது? முன்மொழிதல் இல்லாமலேயே சீட்டு மூலம் மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதும், இதில் பெரும்பான்மையான வாக்குகளை உடையவர்களை தேர்ந்தெடுப்பதும் மிகவும் இணக்கமான ஒரு நிலைக்கு நம்மளை வந்து வழிநடத்துமா, அப்படி இருக்குமான்னு கேட்குறாரு. சரிங்களா? அப்போ சகோதரருடைய பதில் என்ன? சகோதரருடைய பதில் நம்ம சுருக்கமாக நம்ம வந்து சொல்லிடலாம். சரிங்களா? கைகளை உயர்த்துவது மட்டும்தான் வேதாகமத்தில் வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு வழிமுறை. அதற்கு மட்டும்தான் என்ன பண்ணுவேன், நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்தை நான் சபையார்கிட்ட சொல்லிடுவேன். அதை அவங்க மீறி, இல்லை நான் வந்து சீட்டு மூலம் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னால் நான் தலையிட மாட்டேன், நான் வந்து ஒரு ஜூரி உறுப்பினராக செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? நான் சொன்னது தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். சரிங்களா? அப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அனைவரும் பிடிவாதக்காரர்கள் அப்படின்ற எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ இந்த கருத்துக்களை நான் சபையாட்ட சொல்லிடுவேன், அவங்க பகுத்தறியட்டும், அவங்க முடிவு எடுக்கட்டும், அது கர்த்தருடைய முடிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டார். சரிங்களா? ஓகே. அடுத்ததில் ஒருவேளை இதை தவிர்த்து அவங்க சீட்டு தான் போடுவாங்கன்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தால் அவங்க நல்ல ஒரு பாடங்களில் அனுபவங்களை பெற்றுக்கொள்வார்கள். நம்ம ஞானமாக நடந்திருக்கணும் நம்பிக்கையில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்ததில் வேத வாக்கியத்தில் இதுதான் டைரெக்ஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அப்போஸ்தலர் 14:23 கரங்களை தூக்கி ஓட்டு போடுது. இதுதான் வழிமுறை அப்படின்னு சொன்னால் இதற்காக தான் என்னுடைய செல்வாக்கை நான் பயன்படுத்துவேனே தவிர மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போது அப்படி கரங்களை தூக்கி போடுறதுனால சபை மக்களிடத்தில் ஒரு தைரியமானது வளர்க்கப்பட வேண்டும், வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஊழியத்திற்கு தகுதி கிடையாதுன்னு தெரியும் பொழுது அவர் என்னுடைய உறவினராக இருந்தார் அப்படின்னா நான் ஓட்டு போடுவேன்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் போட மாட்டேன். எனக்கு என்ன தேவை? என்னுடைய தேவனுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம எல்லாருமே நிதானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்ட காரியத்தின் அடிப்படையில் உம்முடைய வேத வசனத்திற்கு இசைவாக நாங்கள் செயல்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.